அதாவது நான் என்ன சொல்றதுன்னா, தண்ணியோட ஃப்ளோ நல்லா இருக்கு, உள்ள முதல்ல இல்லை, அதனால எங்களுக்கும் பயம் இல்லை, தைரியமா போட்டு ஓட்டிக்கிருக்கோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஹாய் ஹாய் ஹாய், நான் நாகானந்த், உங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்காக மற்றும் ஒரு வீலாக். இந்த தடவை வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து மேங்களூரில் வந்து உடுப்பின்னு ஒரு சீஷோர் பிளேஸ்க்காக போகிறோம். அங்கே என்னென்ன ஸ்பெஷல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் நான் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பிளேஸ் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 days பிளான் இது. இங்கேருந்து சென்னையிலேருந்து நாங்கள் அதுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ சென்னையிலேருந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் வந்து மேங்களூருக்கு இருக்குது. மேங்களூர் டு உடுப்பி வந்து 1 hour ட்ராவல். அது வந்து ஒரு 60 kilometers. ஸோ 1 hour வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு உடுப்பி டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோம். அங்கே ரீச் ஆகிட்டு ஸோ லோக்கலில் வந்து பைக்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்கொயரி பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போய் பைக்கை பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஷால் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் ரோல். நாங்கள் இப்போ உடுப்பி ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ உடுப்பியிலேருந்து நான் பைக் வந்து ரெண்ட் பண்ணியிருக்கேன், அதை எடுத்தாச்சு. ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி கயாக்கிங் போகலாம் அப்படின்னு வந்தோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து கயாக்கிங் பாயிண்ட், கெமனு ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிவர் பேர். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இங்கே தான் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜும் இருக்குது. ஸோ 2 இது ஒரே இடத்துல இருக்குது. 2:30 மேலே தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். ஆஃப்டர்நூன் அப்போயே இவ்வளோ சன்னியாக இருக்குது. பட் இப்போது இந்த டைமில் கயாக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு ஃபீல் பண்ணோம். இதை முடிச்சுட்டு அடுத்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து பார்க்க போகிறோம். இது எங்களோட ஃபஸ்ட் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி. செல்ஃபாக நாங்கள் வெளியே வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. கயாக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பெர் ஹெட் 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கு வந்து 100 rupees நம்மளுக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வர மாதிரி இந்த ஏரியாவில் இது பண்ணுறாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட். எப்படி இருக்குன்னு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து என்சிசி கேம்பிங்கில் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு எப்படி துடுப்பு போடுறது அப்படின்ற அந்த ஐடியா இருக்குது. அதை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். நல்லாயிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்களாக ட்ரை பண்ணுறதுனாலே இது ரொம்ப சூப்பராக வருது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இவங்களோட இந்த கயாக்கிங் அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி இதோட முடிச்சுக்க போகிறோம். ஏன்னா மூச்சு வாங்குது, முடியலை. ஒரு 30 minutes to 45 minutes வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இங்கே. நாங்கள் ஒரு 30 minutes தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். we enjoyed it lot. we are happy. கயாக்கிங் பண்ணிட்டு அந்த டயர்டில் உட்காந்துருக்கும் போது தான் நோட்டீஸ் பண்ணேன், இங்கே வந்து இந்த ரிவரில் வந்து ஜெல்லி ஃபிஷஸ் வந்து நிறையா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் கேப்சர் பண்ணி உயிரோடு வச்சுருக்க ஜெல்லி ஃபிஷ் தான் இங்கே நம்ம பார்க்குறது. இது இன்னும் உயிரோடு தான் இருக்குது, ஆனால் எந்த மூமெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் வந்து இந்த ஷேக்கி எல்லாமே அப்படியே உயிரோடு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஜெல்லி ஃபிஷ் உயிரோடு இப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம நிற்கிறது வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ், கெமனு ரிவர் மேலே இருக்கிறது. இதே மாதிரி இந்த சிட்டியில் வந்து உடுப்பியில் வந்து மொத்தம் 3 ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பிரிட்ஜ் தான் இது. வந்து இதுதான் ஃபேமஸான பிரிட்ஜ் ஆக்சுவலாக உடுப்பியில். மற்றது இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ரியலி ஆசம். எந்த ஒரு பேலன்ஸ் வந்து சென்டரில் இல்லவே இல்லை.
ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோப்பில் மட்டும்தான் ஹேங் ஆகிக்கிருக்கு. அதுவே எங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருக்குது. இந்த மாதிரி பிரிட்ஜ் வேறு எங்கேயுமே நாங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா கொடிவேங்கரை அப்படின்ற வியூ பாயிண்ட் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ சார் செம்மையாக இருக்குப்பா. இது செம்மையாக இருக்கு. இடம் வேறு லெவல். கமான் நீங்களே பார்த்துருப்பீங்க வியூவை. அண்டு முக்கியமானது இது வர்ற பாதையை வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஒரு நேரோ ரோடு தான், 2 பக்கம் தென்னை மரம், ரொம்ப அழகான சீனிக்கான வியூவு. ரைட் சைடு சொன்ன மாதிரி ரைட் சைடு வந்து ரிவர், லெஃப்ட் சைடு வந்து கடல் இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஒரு சாம்பிள் பிக் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்டு கூகுள் மேப்போட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு இதில் நான் காமிக்கிறேன். ஸோ அதில் தெரிஞ்சுப்பீங்க என்ன மாதிரி இதில் பிளேசஸில் நம்ம இருக்கோம் அப்படின்றது. ஸோ அண்ட் என்ஜாயிங் தி வியூ ஃபைனலி கொடிவேங்கரை. வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்டு போகிறதுக்கான போட்டிங் பாயிண்டில் இருக்கோம். ஸோ அதுக்காக போட்டில் வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி இங்கேருந்து ஃபெர்ரி வந்து சென்ட் மேரிஸ் ஐலாண்டுக்கு வந்து போகுது. ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து எப்படி ரீச் ஆகணும்னா மல்பே பீச்லேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து மல்பே சீ வாக். கொஞ்சம் தூரம் வந்து கடலுக்குள்ளே அந்த பாதை போட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து இது எங்கேருந்து இருக்குது அப்படின்னா ஃபெரி புக் பண்ணுற இடத்துல இருந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதுக்கு என்ட்ரி தனியாலாம் கிடையாது. நீங்கள் வண்டியை வந்து பார்க்கிங் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறங்கி வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் நடக்க வேண்டியதான். ஈவினிங் டைமும் அலௌடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் வாக். சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த சென்ட் மேரிஸ் ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற சாண்டும் ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் அந்த மொத்த ஐலாண்டே வந்து ஒரு 1 ஹவரில் வந்து சுற்றிடலாம். அவ்வளோ சின்ன ஐலாண்டு தான் அது. வேறு நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி, ஸ்நாக்ஸு ஏதாவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா இங்கே எந்த கடை கிடையாது, எதுவுமே கிடையாது இங்கே. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் தான் உங்களோட ப்ரிகாஷன்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கணும். வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாட்ரு வந்து செம்ம பியூராக இருக்குது. கீழே வந்து சிப்பிகள் வந்து நிறையா இருக்குது. இது சாண்டை விட சிப்பி தான் ஜாஸ்தியாக இருக்குது.
ஐலாண்டோட பீச்சு தான். வாட்டர் வந்து அவ்வளோ கிளியராக இருக்குங்க. தண்ணி கீழே வந்து அவ்வளோ கிளியராக காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கிளியராக இருக்குது. வீடியோ வேணால் பாருங்கள், தண்ணி அடியில் இருக்க வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து மட்டு பீச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து காப்பு பீச்சில் லைட் ஹவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கியோட சன்செட் வந்து காப்பு பீச் லைட் ஹவுஸில் இருந்து தான் பார்க்க போகிறதா பிளானு. ஸோ அதுக்கான பாதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது மல்பேலேருந்து, அதாவது உடுப்பி மல்பே மட்டு பீச், அப்புறம் வந்து லைட் ஹவுஸ் காப்பு பீச் லைட் ஹவுஸ். இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணிக்க பாதை. ஆனால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரூட்டும் இருக்குது. இன்னும் என்ன ஒரு 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ஆல்டர்னேட்டிவ் ரூட் வந்து ஹைவேஸில் போயிடும். ஆல்டர்னேட்டிவ் ரூட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி போய்க்கிருக்கோம். ஸோ அந்த போகிறதோட எக்ஸ்பீரியன்ஸே நம்ம ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு வந்து ஆறு ஓடுது, ரைட் சைடு வந்து கடல். அமைதியாக இருக்குது, ஆறு பறிக்குது, தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இந்த ரைடு போகிற மாதிரி இருக்குது. நியர்லி இது வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் இது. நீங்களே பார்க்கலாம், ரோடு வந்து ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக தான் போகுது. இந்த பக்கம் ரெண்டு பக்கமே ரெண்டு பக்கம் அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கம் வந்து கடலும் ஆறும் இருக்குது. காப்பு பீச் லைட் ஹவுஸ் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது பின்னாடி இருக்கிறது தான் வந்து லைட் ஹவுஸ், காப்பு பீச் லைட் ஹவுஸ். அப்புறம் இங்கே இருக்கிற சீனரி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. லைட் ஹவுஸ் மேலே அலௌடு இருக்குது, டைமிங் இருக்குது. 4:30 6:30 தான் மேலே வரைக்கும் அலௌடு. அதனால் மேலே வரைக்கும் நம்ம போய் வியூ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ நாங்கள் போனது வந்து காப்பு பீச் தான். ஆனால் லைட் ஹவுஸ்க்கு பேக் சைடில் போயிட்டோம். ஸோ பேக் சைடில் வந்து பாதை இருக்குது, அது வழியாக நடந்து வர முடியல. தண்ணி இடையில இப்போ நிறையா கிராஸ் ஆகி போய்க்கிருக்கு இடையில. ஸோ அதனால் அதோட மெயின் ரூட் வழியாக போவோம் அப்படின்ட்டு காப்பு பீச் மெயின் பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம் இப்போ. ஸோ இது லைட் ஹவுஸோட ஃப்ரண்ட் சைடு வழியாக போகும். ஃபைனலி காப்பு பீச் லைட் ஹவுஸ் வந்தாச்சு. மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது லைட் ஹவுஸ் வந்து டாப்பில் போய் பார்க்குறதுக்கு நான் அலோவ் பண்ணலை, கேட் வந்து பூட்டியிருக்கு. ஸோ நாங்கள் இங்கே மலை மேலே இருந்து இந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ உடுப்பியை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கோவா அண்டு வர்க்கலா, கொச்சி இந்த அரபிக் கடலோரமாக இருக்கிற ஊர்களில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லை. ஆனால் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸு, கடற்கரை, இங்கே ஆள்களோட நடமாட்டங்களும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்குது. வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இது பட்ஜெட்குள்ளே வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ட்ரிப்பாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். வீக்கெண்டோட ப்ளஸ் 1 டே ஒரு லீவ் போட்டு வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னா ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதோட இந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் முடிச்சுட்டு ரிட்டன் சென்னை கிளம்புறோம். ஸோ ரிட்டன் எப்படி பிளான் பண்ணி ரிட்டனோட ஐட்டினரி எப்படி அப்படின்னா, இங்கேருந்து பைக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் உடுப்பி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேங்களூர் போயிட்டு மேங்களூர்லேருந்து ரிட்டன் சென்னைக்கு ட்ரெயின். ஸோ 15 hours ட்ராவல்
இதோட வந்து இந்த உடுப்பி ட்ரிப் வந்து முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.